கைஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா டே 3 மகாராஷ்டிரா என்ன பண்ணுறோம்னா பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இங்கே பாருங்கள், க்யூ நல்லா பெருசாகவே இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 6 மணி ஆகுது. ஸோ 6 மணிக்கு தான் நம்ம தர்ஷனம் ஸ்டார்ட் ஆகுது, ஃபஸ்ட் தர்ஷனம். ஸோ தர்ஷனம் உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்ததுக்கப்புறமா நான் உங்களுக்கு காட்டுறேன். தர்ஷனம் முடிச்சாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா திரியம்பகேஸ்வரன்றது பார்த்தீங்கன்னா 3 சாமியும் வந்து சிவன், விஷ்ணு, பிரம்மன் 3 பேருமே வந்து கலந்துருப்பாங்க. ஸோ அவங்க தான் திரியம்பகேஸ்வர். ஸோ நான் இப்போ கோபுரம் அவங்களுக்கு காட்டுறேன். ஸோ அதுக்கப்புறமா நம்ம எங்கே போகிறோம்னு பார்க்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கோபுரம். ஸோ இது எக்ஸிட்டு. ஸோ நம்ம அங்கே வழியாக நம்ம வந்து ஒரு 2 hours இருக்கும் நம்ம லைனில் நின்று. நெக்ஸ்ட் இங்கேருந்து எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நாசிக் போகிறோம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 5 கோவில்ஸ் இருக்குது, டெம்பிள்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு அங்கேருந்து ஷிரிடி போகிறோம். ஸோ நம்ம போகும்போது ஏதாச்சும் நம்ம நாசிக் போயிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம திரிவேணி சங்கம் வந்துருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 3 ரிவர்ஸும் ஒன்றா வந்து சங்கம் இருக்கிற இடம். ஸோ நான் காட்டுறேன். ஸோ சூப்பராக இருக்குது. இங்கே வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா கபிலேஸ்வர் மகாதேவ் டெம்பிள். ஸோ இதுக்கப்புறமா நம்ம நெக்ஸ்ட் எங்கே போகிறோன்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சீதா குஃபா போகணும். ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு குகை மாதிரி உள்ளே பார்த்தீங்கன்னா 3 caves இருந்தது. ஃபர்ஸ்ட் கேவில் பார்த்தீங்கன்னா சீதா, ராமன், லக்ஷ்மண் இருந்தாங்க. ஸோ செகண்ட் கேவில் பார்த்தீங்கன்னா ஒரு டர்ட்டில் மாதிரி வச்சுருந்தாங்க. தேர்ட் கேவில் பார்த்தீங்கன்னா சிவன் இருந்தாங்க. ஸோ இது மாதிரி வந்து எங்கள் உள்ளே போயிட்டு நாங்கள் வந்தோம். அதுக்கு வந்து ஃபோட்டோஸ் அலவுட் இல்லைன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கூகுள்லேருந்து உங்களுக்கு ஃபோட்டோஸ் அட்டாச் பண்ணுறதுல. ஸோ அதே மாதிரி செகண்டாக நம்ம பார்த்தீங்கன்னா கோரே ராம் போனோம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா வெள்ளை கலரில் இருப்பாங்க ராமர். ஸோ இப்போ தேர்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காலாராம் டெம்பிள் வந்திருக்கோம். இதான் மெயின் நாசிக்லே டெம்பிள். ஸோ இந்த கோவிலில் தான் பார்த்திங்கன்னா ஹிந்தி கலாச்சாரம் படி ஸோ இங்கே தான் பார்த்திங்கன்னா நம்ம ராவணன் வந்து சீதாவை வந்து கடத்திட்டு போன இடம். ஸோ அதே மாதிரி இங்கே நிறைய கோவில் அப்படியே சின்னதாக நிறைய கோவில் பக்கத்துலேயே இருந்தது. ஸோ அதெல்லாம் நான் உங்களுக்கு ஃபோட்டோஸ் வேணால் அட்டாச் பண்ணுறேன். ஸோ நம்ம நிறைய கோவில் இருந்தது. ஸோ இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பத்ராச்சலம் எப்படி நம்மளுக்கு தெலுங்குல அதாவது வந்து நம்மளுக்கு பத்ராச்சலம் தான் நம்மளுக்கு வந்து சீதாராமன் ராமாயணம்ன்றோ அதே மாதிரி இங்கே வந்து அதாவது வந்து நார்த் சைடில் பார்த்திங்கன்னா நாசிக் தான் நம்மளுக்கு வந்து அதாவது நாசிக் பேலே இருக்குது. நானா மூக்கு ஹிந்தியில். ஸோ மூக் அறுத்த இடம், அதாவது மூக் கட் பண்ண இடம் தான். அதாவது நம்ம வந்து சூர்பனகைக்கு வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மணன் கட் பண்ணுவாங்கள்ல, அந்த இடம் தான் நாசிக், அது பேர்லேயே இருக்குது. ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து நான் அந்த ஃபோட்டோஸ் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் எங்கே போகிறோன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா முக்தி தாம் இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ராமர் கோவில். ஸோ அப்படியே வந்து நிறைய எல்லா சாமியும் வச்சுருந்தாங்க. பத்ரி நாராயண் டெம்பிள், அப்புறம் கிருஷ்ணன் டெம்பிள் எல்லாருமே வச்சுருந்தாங்க. கைலாஷோடைய மாடலும் வச்சுருந்தாங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஷிரடி போகிறோம். ஸோ நான் போனதுக்கப்புறமா உங்களுக்கு காட்டுறேன். ஷிரடி வந்தாச்சு. ஸோ வந்தோடனே நம்ம வந்து பிரசாதம் சாப்பிட்டாச்சு. ஸோ ஃப்ரீ மீல்ஸ் தான், ஆனால் 50 rupees கொடுத்து நம்ம சாப்பிட்டாச்சு. ஸோ சாப்பிட்டு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ரூம் வந்திருக்கோம். ஸோ நான் உங்களுக்கு ரூம் டூர் காட்டுறேன். பார்த்திங்கன்னா நான் ரூம் டூர் காட்ட போகிறேன். ஸோ இதுதான் நம்மளுடைய ரூமு. ஸோ காலிங் பெல் இருக்குது. ஸோ அப்படியே இதுதான் பார்த்திங்கன்னா ரெஸ்ட் ரூம் நம்மளுக்கு. ஸோ நீட்டாக இருந்தது. ஸோ அதே மாதிரி இது பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் சிங்கிள் காட் பெட்டு 2 இருந்தது. ஸோ மிரர், அப்புறமா இங்கே பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே இருந்தது. ஸோ அதே மாதிரி கிங் சைஸ் பெட் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஏசி கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி அங்கே வந்து விண்டோ இருந்தது.
ஸோ அப்புறமா நம்மளுக்கு டிவியும் இங்கே கொஞ்சம் ஸ்டோரேஜ் பிளேஸ் இருக்குது, கீழே கொஞ்சம் ஸ்டோரேஜ் வச்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி இங்கே நம்ம லக்கேஜஸ் வச்சாச்சு. ஸோ இதுதான் விண்டோஸ் நம்மளுக்கு, இதுதான் நம்ம வந்து வியூ. ஸோ வியூ அவ்வளோவா இல்லை, பட் நான் உங்களுக்கு காட்டுறேன். பட் ஸோ இதுதான் நம்மளுடைய ஃபுல் ரூம். ஸோ மேலே ஃபேன் எல்லாமே வந்து சூப்பராக இருந்தது, நல்லாவே இருந்தது, பெருசாக தான் இருந்தது ரூமு. ஸோ நீட்டாக பெருசாக சூப்பராக இருந்தது. ஸோ அப்படியே நான் உங்களுக்கு ரூம் பேர் வந்து மேலே அட்டாச் பண்ணுறேன், அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். சிங்கப்பூர்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சாய் பாபாவோடைய கோவிலில் நம்ம தரிசனம் பார்க்க போகிறோம். ஸோ நான் கோவில் ரீச் ஆனோடனே நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் அலவுட் இல்லை. ஸோ வந்து ஃபோனுக்கு லாக்கர் இருக்குது, மொபைல் ஃபோனும் அலவுட் இல்லை. ஸோ நான் லாக்கரில் வச்சுட்டு உங்களுக்கு இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு கூகுள்லேருந்து அட்டாச் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி நம்ம போயிருந்தப்போ வேறு லாஸ்ட் தரிசனம், ஸோ அதோட அப்படியே நான் அதை சாத்திட்டாங்க. பார்த்தீங்கன்னா நம்ம தரிசனம் முடிச்சாச்சு. ஸோ அங்கேயே நம்மளுக்கு வந்து கோவிலே வந்து ஃப்ரீயாக சாப்பாடுக்கு வந்து கூப்பன்ஸ் தராங்க. ஸோ நம்ம அதில் பார்த்தீங்கன்னா 5 வாங்கிட்டோம் நம்ம டிரைவருக்கும் சேர்த்து. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பிரசாதாலயம் வந்திருக்கோம். ஸோ இப்போ வந்து சாப்பிட்டு நம்ம எங்கே போகிறோன்னு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பிரசாதாலயத்தில் சாய்பாபா வந்து சாப்பாடு செய்கிற மாதிரி வச்சுருக்காங்க ஸ்டாச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் சீட்டிங். ஸோ இது பார்த்தீங்கன்னா அடல்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 50 rupees, அதே மாதிரி வந்து சின்ன பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா 30 rupees. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா மத்தியானம் இங்கே தான் சாப்பிட்டோம். ஸோ 160 ஆச்சு நம்மளுக்கு. ஸோ அந்த சைடு வந்து ஃப்ரீ பிரசாதம். ஸோ இப்போ நம்ம இந்த ஸ்டாச்சு கிட்ட ஃபோட்டோ எடுத்துட்டு நம்ம சாப்பிட போகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம அந்த பெல் ஐக்கன் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட் போகிற வீடியோஸ் வரும். பாய் गाइस, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.